நிதின் கட்காரி தொடர்ந்த அவதூறு வழக்கில் டெல்லி நீதிமன்ற உத்தரவின்படி கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் சில மாதங்களுக்கு முன் ஊழல் தலைவர்கள் பட்டியலை வெளியிட்டார். அதில் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் நிதின் கட்காரியின் பெயரும் இடம்பெற்றிருந்ததால் அவர் கெஜ்ரிவால் மீது டெல்லி மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் கிரிமினல் அவதூறு வழக்கு தாக்கல் செய்தார். இவ்வழக்கு விசாரணை புதனன்று நீதிபதி கோமதி முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கு விசாரணையின் போது தவறாமல் ஆஜராவதை உறுதிப்படுத்தும் வகையில் ஜாமீன் தொகையாக 10,000 ரூபாயை செலுத்தும்படி கெஜ்ரிவாலிடம் நீதிபதி கோமதி கூறினார். ஆனால் தான் எந்த தவறையும் செய்யவில்லை என்றும் அரசியல் நோக்கத்துடன் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக வாதிட்ட கெஜ்ரிவால் ஜாமீன் தொகையை செலுத்த மாட்டேன் என்றும் அதற்காக சிறை செல்ல தான் தயாராக இருப்பதாகவும் கூறினார். உடனே நீதிபதி சட்டப்படி ஜாமீன் தொகையை செலுத்துவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றும் உங்களுக்காக சட்ட நடைமுறையை மாற்ற முடியாது என்றும் கூறிய நீதிபதி கெஜ்ரிவாலை கைது செய்து சிறையில் அடைக்க உத்தரவிட்டதோடு வழக்கு விசாரணையை 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். இதைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட கெஜ்ரிவால் திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். Today the learned magistrate has given a judgment and she directed Mr. Kejriwal to furnish a personal bond to the tune of rupees 10,000. Initially, Mr. Kejriwal said that he would furnish. When the amount was stated to be 10,000, Mr. Kejriwal retracted and said that he would not furnish a bail bond. The court informed him that consequences would follow. And immediately from the court, Mr. Kejriwal has been arrested and taken away into judicial custody. கெஜ்ரிவால் கைது குறித்து கருத்து கூறிய ஆம் ஆத்மி மூத்த தலைவர் மணீஷ் சிசோடியா, நிதின் கட்காரியை திருடன் என்று கூறுவது குற்றம் என்றால் நாங்களும் சிறைக்கு செல்ல தயார் என்று கூறினார். கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து ஆம் ஆத்மி கட்சி தலைவர்கள் டெல்லியில் கூடி அவசர ஆலோசனை நடத்தியுள்ளனர்.